குக்கு கோமாளி நிகழ்ச்சி என்றாலே அது காமெடி நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவரையும் நடந்து முடிஞ்ச 4 சீசன்களையுமே செத்தாம்பா அவர்கள் ஜட்ஜாகவும் வெங்கடேஷ் பட் அவர்களும் நடுவராக இருந்தாங்க. கூடவே மணிமேகலை, சிவாங்கி, மதுரைமுத்து எல்லாருமே கோமாளியாக இருந்து அவங்க செஞ்ச காமெடியெல்லாம் ரசிகர்களை பார்த்து ரசிக்கும் விதமாக இருந்தது. ஆனால் இந்த குக்கு கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க ஆங்கரிங் பண்ணாங்க. நல்லாவே ஆங்கரிங் பண்ணி நல்லா தான் நிகழ்ச்சியாக கொண்டு போனாங்க. யார் கண்பட்டதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சண்டை வந்துடுச்சு. அதாவது குக்கு கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு டாப் குக்கு டூப்புக்கு போயிட்டாரு. இதே மாதிரி மீடியா மோஷனும் வேறு சேனலுக்கு போயிட்டாங்க. இப்போ மணிமேகலை அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் நான் இனிமேல் குக்கு கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னும் அங்கே என்னைய ஒழுங்கு ஆங்கரிங் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதாவது அங்கே குக்காக கலந்துக்கிட்ட ஃபீமேல் ஆங்கர் தான் என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நான் ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட போய் சொன்னப்போ நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்கள்ட்ட பணிஞ்சு போங்க, அப்போ தான் உங்களால் ஆங்கரிங் பண்ண முடியும், இல்லாட்டி அவங்க நினச்சா உங்களை வேறு இடத்துல ஆங்கரிங் பண்ண முடியாமல் கூட செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தன்மானம் தான் முக்கியம், பணம் பேர் புகழோட எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு நான் அந்த ஷோ விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதாவது இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச 4 சீசன்களுமே இருந்த அந்த ப்ரொடக்ஷன் டீம் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்ட்டு மீடியா மோஷனை பாராட்டியும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவித்து வருவது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் வெங்கடேஷ் பட் அவர்களிடம் உங்களுடைய ஷோவானா டாப்புக்கு டூப்புக்கு மணிமேகலை கூப்பிட்டுக்கங்க, உங்களுடைய ஷோ இன்னும் நல்லா போகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மீடியா மோஷன் டீம்கிட்ட போயிட்டு உங்களுடைய டீமில் மணிமேகலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டாப்புக்கு டூப்புக்கு நிகழ்ச்சி இன்னும் செம்மையாக போகணும் கருத்துக்களை சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே வெங்கடேஷ் பட் அவர்கள் லைக்ஸ் போட்டிருக்காரு. அப்போ வெங்கடேஷ் பட் அவருடைய ஆதரவு மணிமேகலைக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. அதாவது கூடி சீக்கிரம் மணிமேகலை அவங்க டாப்புக்கு டூப்புக்கு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சிலரோ மணிமேகலை உங்களுக்கு விஜய் பிரியங்கா அவங்கள பிடிக்காம தான் சும்மா அவங்க மேலே பழி போடுறாங்க அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. பிரியங்கா எங்கே இருந்தாலுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, எல்லாருமே சிரிக்க வைப்பாங்க. அவங்களுடைய குணம் இயல்பாகவே அவங்க காமெடியாக பேசுகிறதான். இதை புரிஞ்சிக்காம மணிமேகலை பிரியங்கா மேலே தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சில தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் குக்கு கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மணிமேகலை செஞ்சது சரியா இல்லை பிரியங்கா செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா? எது சரி அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் கூட இணைந்திருங்க.